ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி குவெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes இருக்கு. இந்த படத்தை ஜீன் கிளவுடி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஹீரோவும் நடிச்சிருக்காங்க. கூடவே ரோகர் மோர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கடத்தல்காரங்களால கடத்தப்படுறாரு. அவரை ஒரு கப்பல்ல வச்சு அடிமையா நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு தீவுல போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கடல் கொள்ளையர்கள் அந்த கப்பலை ஃபுல்லாவே கொள்ளையடிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவையும் மீட்டு கொண்டு வராங்க. அவரை அங்க வச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கறாங்க. அதை வச்சு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவரு அந்த துப்பாக்கி கடத்தல்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், அந்த கடல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணும் போதும் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சூப்பராகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இவங்க லீட் கேரக்டர்லாம் ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்ததுனால நம்மளால ஈஸியாவே படத்தை உட்காந்து பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓவரால் நீட்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் வந்து லேக் அடிக்க தான் செய்யுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதி இருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு நீட்டான படமாவே வந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.